வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதல் வெறும் பலப்பரீட்சை மட்டும் இல்ல. யாருக்கு தாக்கு பிடிக்கிற சக்தி, அதாவது மீள்திறன் அதிகமா இருக்கோ அவங்க ஜெயிக்கிற ஒரு போராவும் மாறிக்கிட்டு இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த முழு பிரச்சனைக்கும் மையமா ஒரு கேள்வி இருக்கு. அதாவது, ஒரு பெரிய நீண்ட போர்ல யாரு ஜெயிப்பா? பலம் வாய்ந்தவங்களா, இல்ல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறவங்களா? நம்ம பார்க்க போற இந்த ஆதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. சரி, இந்த மோதல் திடீர்னு இப்படி தீவிரமானதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மார்ச் 27ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் தான் அது. முதல்ல அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு பாத்துரலாம். மார்ச் 27ஆம் தேதி இஸ்ரேல் ஈரான்குள்ள இருக்கிற 4 முக்கியமான, அதாவது அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான சில இடங்கள் மேல வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க. அப்போதான் இந்த மோதல் ஒரு புது, ரொம்பவே ஆபத்தரமான கட்டத்துக்கு போச்சுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அவங்க குறிவச்ச முதல் இடம் அராக்ல இருக்கிற ஒரு கனநீர் ஆலை. இது ஒரு அணுசக்தி சம்பந்தப்பட்ட இடம்தான். ஆனா எங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த இடத்த யாரும் ஆயுதங்கள் தயாரிக்கிற இடமா பெருசா பாக்குறதில்ல. 2வது இலக்கு யாஸ்ல இருக்கிற ஒரு யுரேனியம் பதப்படுத்துற ஆலை. இதையும் தாக்குனது மூலமா இந்த தாக்குதல்களோட குறி ஈரானோட அணுசக்தி திட்டம் மேலதான் இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. அணுசக்தி இடங்களுக்கு அப்புறமா தாக்குதல்கள் இப்போ நாட்டின் பொருளாதாரம் பக்கம் திரும்புது. ஈரானோட ஒரு முக்கியமான எஃகு உற்பத்தி ஆலையை குறிவச்சாங்க. அதோட நிக்கல 2வதா இன்னொரு எஃகு ஆலையையும் தாக்குனாங்க. இது நேரடியா ஈரானோட உள்நாட்டு கட்டுமான துறைய பலவீனமாக்குற ஒரு முயற்சி. இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் சும்மா இருந்திரல. அவங்க பகிரங்கமாவே சொன்னாங்க, இதுக்கு நீங்க ஒரு கனமான விலைய கொடுத்தே ஆகணும்னு. அதாவது ஒரு பெரிய பதில் அடிக்கு நாங்க தயார்னு அறிவிச்சாங்க. ஆனா இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தாக்குதல்கள் நடந்ததில்ல, அது நடந்த நேரம்தான். இந்த டைமிங் கூட்டணிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் இருக்கிறத எப்படி காட்டுதுன்னு பாப்போம். இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. அமெரிக்கா என்ன சொல்லுது? ஒரு 10 நாள் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் ஈரான் மேல தாக்குதல் நடத்தலான்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு? அதே நாள்ல அந்த 10 நாள் கெடுவையெல்லாம் கண்டுக்காம உடனே தாக்குதல ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கூட்டணியில இப்படி நடக்குமா? இந்த ஒரு செயல்பாடு ஒரு பெரிய பிரச்சனைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியோட நோக்கங்கள் இப்போ வேற வேற திசையில போய்கிட்டு இருக்கு. அவங்களால ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவெடுக்க முடியலைங்கிறது அப்பட்டமா தெரியுது. இந்த சூழ்நிலை இந்த சண்டையில இருக்கிற 2 தரப்பும் எவ்ளோ வித்தியாசமான உத்திகளை கையாள்றாங்கன்னு நமக்கு தெளிவா காட்டுது. வாங்க அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த பகுப்பாய்வு படி பார்த்தா, ஒரு பக்கம் ஒரே பதட்டம், குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியா ஒரு நீண்ட கால திட்டத்தோட செயல்படுற ஒரு தரப்பு. இந்த வித்தியாசம் அவங்களோட திட்டங்கள்ல மட்டும் இல்ல, மனோதைரியத்திலயும் நல்லாவே தெரியுது. ஈரானோட பதிலடிங்கிறது ஏதோ கோவத்துல திடீர்னு செய்யறதில்ல. அதுக்கு உண்மை வாக்குறுதி நடவடிக்கைன்னு ஒரு பேரே வச்சிருக்காங்க. இது ஒரு தொடர்ச்சியான, நல்ல திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கை. அது மட்டும் இல்ல, இந்த ஆதாரத்தின்படி அவங்க ஒவ்வொரு தாக்குதல் அலைக்கும் வரிசையா நம்பர் போட்டுட்டு வராங்களாம். இப்ப நடக்கிறது 84வது அலைன்னு சொல்லப்படுது. இதுவே காட்டுதில்ல அவங்க எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுறாங்கன்னு. இந்த மீள்திறன்ங்கிற விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்க இந்த ஆதாரம் ஒரு அருமையான கதைய உதாரணமா சொல்லுது. அதாவது முற்றுகையிடப்பட்ட ஒரு நகரத்தோட கதை. ஒரு பழங்கால முற்றுகைய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ராணுவம் ஒரு நகரத்தை சுத்தி வளைச்சிடுது. அவங்களோட திட்டம் என்னன்னா, உள்ள இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு தீர்ந்து நம்பிக்கை போனதும் அவங்களே சரணடைஞ்சிருவாங்கன்னு வெளியில காத்திருக்கிறது தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நகரம் அதோட கோட்டை கதவை திறக்குது. உள்ள இருந்து என்ன வருதுன்னு பார்த்தா, தாக்குறவங்களுக்கே பரிசா ஒரு வண்டி நிறைய சாப்பாடு வருது. இந்த செயலோட அசல் அர்த்தம் என்னன்னா, இது சரணடைறதுக்கான அறிகுறி இல்ல. இது அவங்களோட வலிமையும் சகிப்புத்தன்மையும் காட்டுற ஒரு செயல். எங்க கிட்ட தேவைக்கு அதிகமாவே இருக்கு, நாங்க இங்கே ரொம்ப சௌகரியமா இருக்கோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஈரானோட தற்போதைய நிலைப்பாட்டை விளக்கத்தான் இந்த ஆதாரம் இந்த கதையை சொல்லுது. அவங்க கொடுக்கிற செய்தி ரொம்ப தெளிவானது. எங்களால உங்களை விட அதிக காலம் தாக்குப்பிடிக்க முடியும். அந்த மீள்திறன் எங்ககிட்ட இருக்கு. இந்த கதைக்கப்புறம் நாம மறுபடியும் இந்த பகுப்பாய்வோட மையமான கேள்விக்கே வரோம். இந்த மோதல்ல முதல்ல யாரு மனதளவுல உடைஞ்சு போவாங்க? அப்போ இந்த ஆதாரத்தோட மொத்த பகுப்பாய்வையும் சுருக்கமா பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? ஒரு பக்கம் பதட்டத்திலையும் சிதறிப்போன நிலையிலையும் செயல்படுற ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் ரொம்ப நிதானமா மீள்திறனோட ஒரு நீண்டகால திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிற இன்னொரு தரப்பு. கடைசியா
இந்த பகுப்பாய்வு நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இந்த மேல்திறன் போர்ல இன்னைக்கு யாரு பலசாலிங்கிறது முக்கியம் இல்ல, நாளைக்கு யாரு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நிக்க போறாங்கிறது தான் உண்மையான கேள்வி.